ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயி நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் சார். நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஸ்ரீ சக்கரத்தை பற்றி, அதனுடைய அருமைகள் என்ன, அதை பயன்படுத்துறதால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் நிறைய பேருடைய சந்தேகங்கள் இருக்குது. என்னென்னா, ஸ்ரீ சக்கரம் நம்ம தங்கத்தில் வாங்கணுமா, வெள்ளியில் வாங்கணுமா, இல்லை பித்தளையில் பயன்படுத்தலாமா, ஸ்ரீ சக்கரத்தை எப்படி பூஜை செய்வது, அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா. பொதுவாக ஸ்ரீ சக்கரம் எந்த மெட்டலில் இருந்தாலும் அதை பற்றி நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா பயப்படவே அவசியம் இல்லை. அந்த குறியீட்டுக்கு தான் என்னென்னா சக்தி அதிகம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு தங்கம் ஒரு வெள்ளியாக இருக்கும் பொழுது அதனுடைய ஆகர்ஷண சக்தியோடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ தங்கத்துக்கு எப்படி விலை மதிப்பு அதிகமோ அந்த விலை மதிக்கக்கூடிய அளவுக்குரிய பொருளையும் நபரையும் அந்த வழிபாடு நமக்கு கொண்டு நிறுத்தும் அப்படின்னு அதனுடைய யதார்த்தம். எந்த மெட்டலில் நம்ம என்ன விதமான விஷயத்தை யூஸ் பண்ணுறோமோ அதுக்குரிய நபர்களை அது கொண்டு என்ன பண்ணுன்னா சேர்க்கும். நம்ம அலட்சியப்படுத்த மாட்டோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம். இப்போ தங்கத்துக்கு 1000 ஆண்டுகள்னாலும் தோஷம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு பித்தளை தகடு நம்ம வாங்குகிறோம், ஒரு செம்பு தகடு வாங்குகிறோன்னா அதோடைய ஆற்றல் 12 வருஷம்தான். அதுக்கு மேலே அதுக்கு என்ன கிடையாதுன்னா ஆற்றல் இல்லை. திரும்ப நம்ம என்ன பண்ணணும், அதற்கு உருவேற்றணும். ஆனால் தங்கம் என்பதற்கு அந்த ப்ரொசீஜர் நமக்கு தேவையில்லை. அது இயற்கையிலேயே தோஷமற்ற காரணியாக இருப்பதினாலும் தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய திறன் அதற்கு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இருக்கிறது. ஸோ நம்ம வழிபடும் பொழுது தான் அதற்கு ஆகர்ஷணமாகும். இல்லைன்னா அது அப்படியே ஒரு பொருளாகவே அது மாறும் என்பது யதார்த்தம். ஆகையினால என்ன பொறுத்தளவில் தகுதிக்கேற்ப நீங்கள் ஸ்ரீ சக்கரம் வாங்கிக்கிறது நல்லது. வெள்ளி தங்கத்தால் முடிஞ்சவங்க தங்கத்தில் வாங்கிக்கோங்க. இல்லை இயலாதவர்கள் வெள்ளியில் வைத்துக்கொள்வது நல்லது. வெள்ளியில் ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை நம்ம ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய கடைகளில் கிடைக்கிறது. அதே போல் நிறைய நகை கடைகளில் கேட்டாலும் கிடைக்குது. மேபி தேடி பார்த்து இல்லைன்னா கண்டிப்பாக அதை கொடுத்து பண்ணிக்கிறதுல எந்த தவறுமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதனால என்னை பொறுத்தளவில் வெள்ளியிலோ தங்கத்திலோ இருப்பது நல்லது. சார், அப்போ ஸ்ரீ சக்கரத்தோட மகிமை என்ன, அதை எப்படி பூஜை பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வாங்கிடுறோம், அதை வாங்கினதை எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறது? பொதுவாக ஸ்ரீ சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தரிய லஹரி ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. அதனுடைய 22வது ஸ்லோகத்தினுடைய மறுவடிவம், அதாவது பசி பஞ்சம் நீக்குவது, பூமியின் மறுவடிவம். இந்த பூமியில் எதையெல்லாம் நாம் தேடுகிறோமோ அதையெல்லாம் இயற்கையிலேயே கொடுப்பது. இப்போ மேரு என்பது அது ரொம்ப உச்ச சக்தி. ஆனால் ஸ்ரீ சக்கரம் என்பது பொருளாதாரத்தை நமக்கு நன்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. ஆகையினால இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய மகத்துவமே பசி பஞ்சம் நீக்குவது தான். ஒருத்தர் ஒரு பூமியில் வாழணுனாலே பசி இல்லாமல் இருக்கணும், பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். அதை கொடுக்கிறது இந்த ஸ்ரீ சக்கரம். ஆகையினால் இதை நாம் மகாலட்சுமியோடு தொடர்பு படுத்தப்பட்டு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபோட்டோவில் மகாலட்சுமியோடைய பாதம் இருக்கு இல்லையா, இப்போ லலிதா பரமேஸ்வரோடைய படம் பார்க்கும்பொழுது அவங்க பாதத்தில் ஸ்ரீ சக்கரம் அந்த ஃபோட்டோவில் இயற்கையிலே பிரிண்ட் ஆகிருக்கும். வலது பக்கம் விநாயகர் இருப்பார், இடது பக்கம் முருகர் இருப்பார். அதுபோல மகாலட்சுமியோடைய ஒரு படம் வாங்கி அதே மாதிரியே நீங்கள் அடிப்பகுதியில் பாதத்துக்கு நேராக அந்த ஸ்ரீ சக்கரத்தை வைத்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணும் பொழுது நீங்கள் அபிஷேகம் காலங்கள் இல்லாமல் கூட அந்த வழிபாடு செய்வதால் நல்ல பலன் இருக்கும். இப்போ இவங்க வாங்கிட்டு வீட்டில் வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் பர்டிகுலர் கிழமைகள் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அபிஷேகம் அதற்கான பூஜை முறைகள் செய்யும் பொழுது நீங்கள் இந்த கிழமையில பூஜை செஞ்சால் சிறப்பு அப்படின்னா? அதாவதுமா ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது அன்றாடம் வழிபடக்கூடியது. இப்போ நம்ம மனிதனுக்கு எப்படி உணவு தேவையோ அதுபோல் அந்த நம்ம வீட்டில் சமைத்த உணவுகளுடைய வெளிப்பாடும் இனிப்புகளுடைய வெளிப்பாடு, குங்குமப்பூ, கஸ்தூரி, ஜாதிக்காய் பொடி, இதெல்லாம் வைத்து செய்யப்பட்ட உணவினுடைய திரவியத்தினுடைய அடிப்படையில் நம்ம அம்பிகைக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணணும். ஸ்ரீ சக்கரம் எங்கே இருக்கிறதோ அங்கே விதவிதமாக சமையல் வைக்கணும். எந்த பொருளை நம்ம ஸ்ரீ சக்கரத்துக்கு முன்னாடி வைக்கிறோமோ அது விருத்தி அடையும்னு சொல்லப்படுது. உதாரணமாக ஆதிசங்கரர் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு மேலே தான் ஒரு காய்ந்த குச்சை ஒடித்து வைக்கிறார். ஒடிச்சு வச்சுட்டு அவர் தனக்கு அம்பிகையை போற்றி பாடுகின்ற பொழுது
அந்த காய்ந்த குச்சி பசுமையாகணும்னு அந்த ஸ்ரீ சக்கரத்தின் மேலே வச்சு வேண்டுறாரு. அதே போல் அந்த ஊரே பசுமையாயிடுது. அதுபோல் ஸ்ரீசக்கர வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை வழிபடுறதை விட அந்த ஸ்ரீசக்கரத்திற்கு முன்பு நீங்கள் என்ன பொருளெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அது விருத்தி அடையும் என்பது நம்பிக்கை. அதனால தான் இந்த பொருள் வந்து காசியிலும் இந்த ஸ்ரீசக்கரம் வந்து அன்னபூரணியிடம் இருக்கிறது. நீங்கள் அன்னபூரணி அம்மாவை பார்த்தீங்கன்னா தங்க கரண்டி, தங்க குடம், புரியுதுங்களா, லட்டு, உணவு வகை வகையான உணவுகள், இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ மகாலட்சுமி அதை தானே நமக்கு உணர்த்துறாங்க. அவங்க முன்னாடி என்ன இருக்குது நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். எல்லா கடவுளுக்கு முன்னாடி 2 வாழைப்பழம், தேங்காய் தான் இருக்கும். ஆனால் மகாலட்சுமி கிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் ரத்தினம், ஒரு தட்டில் தங்கம், ஒரு தட்டில் வெள்ளி, இது எல்லாம் நிறைய இருக்கும். குபேரன் கிட்ட பார்த்தாலும் அப்படி இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்க முன்னாடி அதெல்லாம் நம்ம ஸ்தூலமாக வைக்கணுன்றது அர்த்தம். அது வைக்கிறத அவ பார்வைப்பட்டு அவளுடைய பெயர் ஒலித்து அது விருதியாகுதுன்னு நம்பிக்கை. அது அப்படியே நமக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அதனால ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு முன்னால் என்ன பொருள் வைக்கிறோமோ அது இரட்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் எந்திரத்தின் மீதெல்லாம் நம்ம வந்து என்ன விக்கிரகங்கள் வாங்குறோமோ அதை வச்சு வழிபடலாம் அப்படின்னு கூடாது. அதாவது எந்திரம் அப்படின்றதே உருவத்தினுடைய சுருக்கிய வடிவம் தான். கோலம் அப்படின்றதே ஒரு பெரிய உருவத்தினுடைய பிம்பமத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்தூலமாக இல்லாதது அந்த எந்திரத்தின் மேலே சூக்ஷ்மமாக தெரியும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை நம்ம உணரணும். நீங்கள் அது மேலே கொண்டு போய் விக்கிரகத்தை வைக்கிறது தவறு. அதனால ஸ்ரீசக்கரத்தின் மேலே நீங்கள் வந்து எந்திரமாக இருந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ட்ரா பண்ணுறோம், ஒரு மணப்பலகையில் ஸ்ரீசக்கரம் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அது மேலே நீங்கள் அரிசி பரப்பிக்கலாம், நெல் வச்சு அதில் கலசம் வைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் கீழே ஸ்ரீசக்கரத்தை வச்சு மேலே வந்து நீங்கள் விக்கிரகத்தை வைக்கிறத தவிர்த்துக்கணும். அது ஒரு எந்திர பிம்பமாக இருந்து வைக்கிறத தவிர்த்துக்கணும். இப்போ ஆலயத்தில் வந்து கீழே பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அதுக்கு மேலே சிலையை தூக்கி வைப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் அதை பண்ணாதீங்க. வீட்டில் வரும்பொழுது வெறும் நீங்கள் ஸ்ரீசக்கரத்தை வச்சாலே போதும், அதுக்கு மேலே சிலைகள் எல்லாம் தேவையில்லை. இப்போ ஒருவேளை மகாலட்சுமி வெள்ளி சிலை சின்னதாக நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அது அம்பாளுக்கு முன்னாடி வச்சிருங்க. இப்போ காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் அம்பாள் தனியாக இருப்பாங்க, ஸ்ரீசக்கரம் முன்னாடி இருக்கும். ஆனால் அம்பாளுக்கு கீழே அம்பாளோட எந்திரம் தான் இருக்கும், அவங்களுக்கு கீழே ஸ்ரீசக்கரம் இருக்காது. அதுபோல் வந்து நீங்கள் திருவானைக்காவல் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய காதுகளில் தான் இருக்கும். அன்னபூரணியை பார்த்தாலும் அம்பிகைக்கு முன்னாடி தான் இருக்கும். மாங்காடு காமாட்சி அம்மன் பார்த்தாலும் மேரு முன்னாடி தான் இருக்கும். ஸோ ஸ்ரீசக்கரம் என்பது ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே அம்பாளை வைக்கிறது கிடையாது, அவளுக்கு முன்பாக வைப்பது. அந்த முன்பாக வைக்கும் பொழுது அவளை வந்து சாந்தப்படுத்துவதனுடைய வெளிப்பாடு. நம்ம வேண்டியதெல்லாம் கொடுக்கும். இப்போ அம்மா கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அது போல அம்பாளுக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரத்தை வச்சு எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதனால ஸ்ரீசக்கரத்தின் மேலே அதை வைக்கப்படாது. சிறப்பு சார். ஸ்ரீசக்கரத்தின் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம அந்த பதிவு போட்டதால நிறைய டவுட்ஸ் இருந்தது, அதெல்லாம் இந்த பதிவின் மூலம் வந்து கிளியர் ஆயிடும். நான் மீண்டும் மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேம்மா, உங்களுக்கும் தெரியும், நீங்கள் நிறைய நாள் இங்கே வந்துட்டு இருக்கீங்க, நம்ம வந்து எந்த பொருளையும் விற்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டது வந்து நீங்க கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த சொல்றதும் அந்த பொருள் என்கிட்ட இருக்கும், அதனால தான் இதை சொல்றேன்ற கான்செப்ட் நம்ம இடத்துல இல்லை. அதனால மக்கள் கிட்ட தெளிவா சொல்லிடுறேன், இது வந்து எந்த பொருளையும் விற்கக்கூடிய இடம் இல்லை. நான் சொல்றது எல்லாமே நீங்க நாட்டு மருந்து கடையிலோ, இப்ப நம்ம கிட்ட எல்லாம் பொருள் இருக்குல்லம்மா, இப்ப நம்ம நிறைய வகுப்புகள் போடுறோம், இப்ப கிரகத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கோம், இப்ப அந்த கிரகத்துல எதை டாமினேட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது படிச்சதால நமக்கு தெரியுது. அப்ப நம்ம ஒரு பயணத்துல போறோம், ஒரு நகை கடைக்கு போறோம், அந்த போகும்பொழுது நமக்கு எது கண்ணுல படுதோ, ஓ இது இந்த கிரக சேர்க்கை உள்ளது, இதை வாங்கி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு அதை பத்தி படிச்சதுனாலதான் அதை நான் வாங்குறேன். அப்போ அதை நான் வாங்குங்கன்னு சொல்றதை விட அதனாலதான் அதை நான் உங்களுக்கு பாடமா நடத்துறேன். புரியுதுங்களா? அதை பாடமான நடத்தும் பொழுது அதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 9 கிரக காரகத்துவத்தை படிச்சாலே இது சேர்ந்தா இந்த விஷயம் இல்லை, அது மாதிரி தானே இந்த உருவம் இருக்கு அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் கிரகங்களையே கோவில்களாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காம்பினேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஆகையினால நான் வைத்திருக்கிற பொருள் எதுவுமே நான் செஞ்சதுன்றதை விட அந்த கிரகத்தை படிச்சு ஒரு பொருள் ஒரு இடத்துல தற்செயலா இருக்கும் பொழுது இது இந்த லிங்கா இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும். நேற்று கூட போனோம், ஒரு மானுடைய சிலை அழகா இருந்தது, அது மிருகசீரிடத்தினுடைய நட்சத்திரத்தின் வடிவம். மான் பொம்மை எங்க இருக்கிறதோ அங்க சந்திரன், வளர்பிறை சந்திரனுடைய வடிவம் அது. ஸோ அதை நமக்கு தற்செயலா கிடைக்குது, ஸோ அதை வந்து வாங்குறோம். ஸோ இப்படி கிரகத்தை படிச்சாதான் அதை பத்தி புரியும், அதை பத்தி அனுபவிக்க முடியும். அதனால
அதுக்கு தான் நான் எப்போதுமே வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமே. ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதனால நம்ம இடம் வந்து சேல்ஸ் பண்ற இடம் கிடையாது, அதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. கண்டிப்பா சார், ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க. ஸ்ரீ சக்கரத்தை பத்தி மக்களுக்கு இருந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல தகவல். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. குருஜியை நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சந்திக்கலாம். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம். ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும். நவகிரகங்கள்னா என்ன, அது எப்படி உருவாகுது, நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது, அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்ணுறோம், இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும். ஆல்ரெடி போன வருடம் 150 மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கோம். இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணைபவருக்கு அனுதினமும் வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம். டெய்லி நம்ம ராசி நட்சத்திர அமைப்புப்படி எப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணுன்றத அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம். ஆகையினால் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்.